Morning Moon. மாவட்டம் 114 உட்பட்ட தோஹா தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்தில் 55வது கூட்டத்திற்கு வரவேற்கிறேன். மேற்கொண்டு செல்வதற்கு முன்னால் நம் மன்றத்தின் குறிக்கோளை விவரிக்கிறேன். தோஹா தமிழ் சொல்வேந்தர்கள் மன்ற உறுப்பினர்கள் தங்களின் பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள நல்ல சுமூகமான ஆதரவான சூழலை வழங்குவதன் மூலம் அவர்களின் தன்னம்பிக்கையையும் பேச்சு திறனையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுப்பதாகும். நண்பர்களே, சொல்வேந்தர்கள் மன்றத்தில் பாலியல், மதம் மற்றும் அரசியல் சார்ந்த செய்திகளை விவாதிப்பது. ருசிகரமான கூட்டத்தொடரை துவங்குவதற்கு முன் கூட்டத்தொடரில் கவனச்சிதறல் ஏற்படாமல் இருப்பதற்கு தங்களின் கை தொலைபேசி அல்லது மின்னணு உபகரணங்களை அமைதிப்படுத்துமாறு வேண்டுகிறோம். இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ்தாயே. வீழ்வாரே வீராது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் நீயே, வெற்றியும் நீயே. செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே. நீ நைந்தாயனில் நைந்திடும் என் வாழ்வு நன்னிலை உனக்கென்றால் அது எங்களுக்கும் தானே என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு நிகழ்விலும் திளைத்துக் கொண்டிருப்பவன் நான். அந்த வகையில் தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 55வது கூட்டத்திற்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 55வது கூட்டத்தை மகிழ்ச்சிகரமாக திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்கிற முயற்சியில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் பெருவாரியான உறுப்பினர்களையும் விருந்தினர்களையும் நிறைந்திருக்க இந்த கூட்டம் அமைந்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பொங்கல் திருநாளை மையப்படுத்தி இந்த கூட்டத்தை நிகழ்த்த இருக்கிறோம். 2 நெறியாளர்கள் சேர்ந்து இந்த கூட்டத்தை நிகழ்த்தி செல்ல இருக்கிறார்கள். இன்றைய கல்வி திட்டம், நிறைய பேச்சுக்கு உரை வழங்க சொன்ன அனைவருமே வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் நெறியாளர்களிடம் இந்த நிகழ்வை ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வை இதுவரையில் நான் உறுப்பினராக சேர்ந்ததிலிருந்து 2 நெறியாளர்கள் சேர்ந்து ஒரு நிகழ்வை நடத்தி நான் பார்த்ததில்லை. ஆனால் இன்று 2 நெறியாளர்கள், அதுவும் எங்களுடைய நேரடி முன்னாள் தலைவர் அவர்களும் நடப்பு செயற்குழுவின் ஆக்கப்பூர்வமான செயலாளர் அவர்களும் இணைந்து இந்த நெறி ஆளுகையை செய்ய இருக்கிறார்கள். பொங்கலோ பொங்கல் என்கிற கருப்பொருளோடு இந்த கூட்டம் செல்ல இருக்கிறது. இந்த நெறியாளுகையை நிகழ்த்துவதற்கு அவர் நெறியாளர்களை அழைப்பதற்கு முன்னால் கூட்டத்திற்கு 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களை இந்த மன்ற உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளும்படி அழைக்கிறேன். விருந்தினர் அருமை நண்பர் யாசின் அவர்கள் உங்களை இந்த கூட்டத்திற்கு அறிமுகம் செய்து கொள்ளும்படி கேட்டுள்ளேன். என்னுடைய பேர் முகமது யாசின். ஆல்ரெடி இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் 2014 கடந்த முறை நான் வந்து இது 2வது முறையாக வந்து கலந்துக்கிறேன். மகிழ்ச்சி. மனிதவள மேலாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் உங்களை இந்த கூட்டத்திற்கு அறிமுகம் செய்து கொள்ளும்படி கேட்டுள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதுகளிலே உங்கள் அனைவரும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அதாவது இந்த கூட்டத்துக்கு புதுசாக வரும்போது ஒரு 55 செஷன் போயிட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் என் பேர் முகமது இஸ்மாயில். ஒர்க்கிங் அஸ் ஹெச்ஆர், சீனியர் ஹெச்ஆர் இந்த அலக் இன்ஜினியரிங் சேம் கம்பெனி வித்தியாசம். ஏன்னா இந்த டோஸ்ட் மாஸ்டர் வந்து எனக்கு வந்து புதுசு கிடையாது. நான் வந்து சவுதி ஆராம்கோ பிரான்ச்சில் யாங்கோ ரிஃபைனரியில் இருக்கும்போது அந்த டோஸ்ட் மாஸ்டர் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து டோஸ்ட் மாஸ்டர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பத்தில் ரொம்ப யோசிச்சிருந்தேன். ஆனால் ஒரு 55 செஷன் போயிட்டு தான் வந்து என்னை வந்து இங்கே ஒரு இணைச்சிருக்கு. மிஸ்டர் மணிகண்டன் ஒவ்வொரு மீட்டிங் செஷன்லையும் நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவார். பட் எப்படியாவது போயிருந்து, ஏன்னா நமக்கு இந்த 8 hours வந்து பயங்கர ப்ரெஷரைஸ்டு ஒர்க்கு. ஏன்னா 1500 மேன் பவரை ஹேண்டில் பண்ணுற ஜாப். எனிஹவ் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பு. நீங்கள் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் தான் வந்திருக்க வேண்டும் என்று எழுத வைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன்.
விருந்தினர்களின் பயன்பாட்டிற்காக சொல்வேந்தர்கள் கழகம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நிறைவு செய்து அது வெற்றி கொண்டாட்டத்தை காண இருக்கிறது. 1924ஆம் ஆண்டு ரால்ஃப் சி ஸ்மெக்லி என்பவரால் துவங்கப்பட்ட இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 145 நாடுகளுக்கு மேலாக இருக்கிறது. கத்தாரில் 5 சொல்வேந்தர் மன்றங்கள் தமிழில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 120 டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இருக்கிறது. நமது தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றம் நமது தாய்மொழியான தமிழை அடிப்படையாக கொண்டு வெற்றிகரமாக இயங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன்றமாகும். இது ஒரு விருந்தினர்களின் பயன்பாட்டிற்காக. மேலும் இந்த நெறியாளுகையை மகிழ்ச்சிகரமாக எடுத்து செல்வதற்காக எங்களுடைய நேரடி முன்னாள் தலைவர் சொல்வேந்தர் சாந்தினி செந்தமிழ்ச்செல்வன் அவர்களையும் எங்களுடைய நடப்பு ஆண்டின் செயற்குழுவின் செயலாளர் சொல்வேந்தர் ராஜேசேகர் அவர்களையும் பரந்த கரவொலியோடு அத்தகைய பெருமை மிக்க நமது தாய்மொழியான தமிழ் மொழிகள் எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் இந்த தை திருநாள் ஒரு சிறப்பு வாய்ந்தது என்றால் மிகையாகாது. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த தை திருநாள் கொண்டாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ், இன்னைக்கு உங்களுக்கு இந்த வருஷம் தலைப்பொங்கல் தானே? ஆமா, கொண்டாடலாம் இருக்கு. தலைப்பொங்கல் தான். தலைவி இல்லையே. என்ன சொல்றீங்க? தலைவி எனது வண்ணப்பூங்கோடி மகப்பேருக்காக தாயகம் சென்றிருக்கின்றார். அதனால எனக்கு அப்படியா? கவலையை விடுங்க. நம்ம தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துக்கும் இந்த தலைப்பொங்கல் தான். ஏன்னா ஆமா, உங்களுக்கு தெரியாதா? தோஹா அதனால இது தலைப்பொங்கல். வாங்க சேர்ந்து கொண்டாடலாம். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு எல்லாம் கோஷம் பண்ணலாமா? ஆனா தை திருநாள்ல என்ன பண்ணுவாங்க? தை திருநாள்ல நமக்கு உணவு அளிக்கக்கூடிய விவசாய பெருமக்களை கௌரவிக்கிறதாகவும் நமக்கு இந்த உலக மக்கள் அனைவரும் பசி பட்டினி இல்லாமல் இருக்க காரணமா இருக்கிற உறவுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் தை திருநாளை சிறப்பாக கொண்டாடுறோம்க்கா. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஆடியில வந்துச்சு, மார்கழி அறுவடை செஞ்சு, தையில புத்தரிசி பொங்கல் இட்டு சூரிய பகவானுக்கும் நமக்கு உழவு தொழிலுக்கு உதவிய கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமா ஒரு நன்றி அறிதல் நிகழ்வா தான் இந்த பொங்கலை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? மகிழ்ச்சி. இது இந்த தை பொங்கல் நம்ம இப்ப எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம்? இது எப்ப தொடங்குனதுன்னு தெரியுமா? இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தொடங்குதான் சொல்றாங்க. அதாவது சங்க காலத்திலே பரிபாடல்ல வந்து நிறைய பாடல்கள்ல வந்து நம்ம பொங்கல் விழா கொண்டாட்டத்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சங்க காலத்துல நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, புறநானூறு இந்த சங்ககால இலக்கியங்கள், சங்ககால நூல்களிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம அதற்கு பிற்பாடு வந்த 5 காப்பியங்கள் இருக்குல்ல, மணிமேகலையில ஆமா, மணிமேகலையில வந்து இது வந்து ஒரு 28 நாள் நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழான்னு சொல்லி கொண்டாடப்பட்டிருக்காங்க. வேறு பெயர்ல கொண்டாடப்பட்டுள்ளது. அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து மழை பெய்யணும்னு சொல்லி 28 நாள் விரதம் இருந்து அந்த தை திருநாள் அன்னைக்கு புத்தரிசி இட்டு பொங்கல் இட்டு இறைவனுக்கு படைப்பாங்க. அது வந்து நம்ம பூம்புகார்னு சொல்றாங்கல்ல, காவேரி பூம்பட்டி, இப்போ வந்து பூம்புகார்னு சொல்றாங்க. அங்க வந்து அந்த விழா வந்து கொண்டாடி இருக்காங்க. மணிமேகலை என்ற காப்பியத்துல வந்து இது குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா இருந்துட்டு வருது. இது புதுசா வந்தது இல்ல, ஒரு பாரம்பரியம் மிக்க பழமையான தமிழர்களின் பெருமை மிக்க ஒரு விழா தான். பெருமையா சொல்லிக்கலாம் தமிழர்கள்னு. ஏன்னா பொங்கல் திருவிழா தமிழர்களால் 2000 வருஷமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ காலத்தின் அருமை கருத்தில் கொண்டு நம்ம அடுத்த நிகழ்விய நமது அடுத்த சொல்வேந்தர் முகமது ரிசாத் அவர்கள் கவிதை கட்டுரை எழுதில் வல்லவர். நமது மன்றத்தின் 4 தூண்களில் ஒருவர். நமது மன்றத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். நமது மன்றத்தின் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மன்றத்திற்கு பெருமை சேர்ப்பதில் கண்ணீரற்ற செயல்பாட்டு
மன்னன் அவருடைய மன்றத்திற்கு அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எனது பொறுப்பானது கவர்னர் பொறுப்பு. நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்களை தொகுத்து நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களிடம் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று சோதித்து பார்ப்பதா எனது பணி. நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வியுடன் சந்திப்போம். நன்றி. அடுத்தது இணைத்து ஒரு வருடமாகுது. இவரை பத்தி சொல்லணும்னா என்ன பத்தி, அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, இவரை பார்த்து நான் பயங்கரமா பயந்துருக்கேன். அந்த சொல்வேந்தர் மன்றத்துல இணைந்த பிறகு இவரோட பேரை கேட்டாவே எனக்கு அதிருன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே உதரும். அந்த அளவுக்கு ஒரு பதட்டமா இருக்கும். ஏன்னா சொல்வேந்தர் மன்றத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி மாதிரி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதாவது எதா இருந்தாலும் ஆமா ஒரு கண்டிப்பான ஒரு அதிகாரி, எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால பேசுறதோ இல்ல அந்த கூட்டத்துக்கு போனாலே ஒரு பயம் இருக்கும். அது இவரை பார்த்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா பழகிறதுக்கு நல்ல குழந்தையான ஒரு நபர்னு சொல்லலாம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரி, இன்றைய கல்வி திட்டத்தை வழங்க இருப்பவர். இவரை பத்தி ஒரு சின்ன அறிவு. இவர் மொழி ஆர்வமிக்கவர். தமிழ் மட்டும் இல்ல, தமிழ் மேல காதல் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆங்கிலம், ஹிந்தி இந்த மொழிகள்லையும் தமிழ் உட்பட 3 மொழிகள்லையும் கவிதை கட்டுரையில எழுந்தவர் வல்லவர். ஆமா அப்படின்னு சொல்லலாம். பேச்சிலும் எழுத்திலும் பாத்தீங்கன்னா சொல் விளையாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாடுறது, புதிர்களை உருவாக்கி விளையாடுறது பிடிக்கும். கத்தாருக்கு 15 வருஷம் ஆகுது. வளைகுடா நாடுகள்லாம் 21 வருஷமா பயணம் பண்ணியிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா சொல்வேந்தர் மன்றத்துல முதலாக தமிழ் உருவெடுத்த பொழுது, மொழி உள்ள வந்தப்போ அந்த முதல் குழுவிலேயே இவர் உறுப்பினராக, தமிழ் மொழிபெயர்ப்பில் உறுப்பினராக இருந்திருக்கார். இன்னமும் இருந்துட்டு இருக்காரு. இத்தனை இவர் சொல்வேந்தர் மன்றத்துக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுவரைக்கும் தொடர்ந்து இதுல இணைந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் அன்புதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் தமிழ் சொல்வேந்தர்கள் கொடுக்கும் அன்புல அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய பெருமை மிக்க நமது மேன்மை மிகு சொல்வேந்தர் சூரிய நாராயணன் ஐயா அவர்களை Morning Moon.